நம்ம தலைவர் தான் உழைப்பால் தியாகத்தால் திறமையால் தானாக உருவெடுத்திருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவரை தவிர நீங்க யாருமே அடையாளம் காட்ட முடியாது. நம்மால் தானே எல்லாம் வந்துருக்கீங்க, எல்லாம் நம்மால் தானே. அரசியல் பேசி தானே ஆகணும். இவ்வளவு பெரிய செலவு பண்ணிட்டு அரசியல் பேசி போனா தப்பாயிடும்ல. கூவத்தூர்ல முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை விலக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க சசிகலா காலில் விழுந்து போனதெல்லாம் நீங்க டிவில தான் பார்த்துருப்பீங்க, பாத்தீங்களா இல்லையா? அப்படி அடடே இவர் தாண்டா பழனிசாமின்னு அப்பதான் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்ன அவர் மூஞ்சி இல்லை அவர் பேரு இது மாதிரி ஒரு ஆள் நாட்டில் இருக்கான்னு தெரியுமா? உங்களதான் கேட்குறேன், இன்னும் சவுண்டா சொல்லுங்க. தெரியாது இல்லையா? இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே தான் அவன் தலைவர் வந்தாங்க. அது மாதிரி நீங்க எல்லா தலைவரும் பாருங்க, திடீர்னு வந்த தலைவருங்க. நம்ம தலைவர் அப்படி இல்லை, ஒரு வருஷம் முசால இருந்தார். சசிவ மாதிரி ஆள்லாத்துக்கு ஒரு வாரம் உள்ள போட்ட ஆள் நம்மளுக்கு மாநில ஆண்டு அரசு ஓடிடுவான். நீ விமர்சனம் பண்றான். இன்னைக்கு இந்தியா அதாவது எல்லா நாட்டில் எந்த கட்சி தலைவரும் அவன் தான் பேசுவான். அவர் வண்டி தான் யோகிய மாதிரி, மற்றவெல்லாம் அயோக்கிய மாதிரி. அவன் என்ன பேச ஒரு 20 டிவி நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த டிவிக்காரங்க பண்றது தப்புதான். அவன் வந்தானோ பெரிய மனுஷன் மாதிரி மொத்த டிவியை முன்னிறுத்தி அவனை நீ பெரிய ஆள் ஆகிக்கிறீங்க. அதனால இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவான், ரொம்ப வேகமா பேசுவான், அதுக்கப்புறம் ஆள் இல்லாத போயிடுவான். ஒன்னே மட்டும் சொல்றேன் கேட்டுங்க, ஆட்சி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி செய்கிற ஒரே இயக்கத்தோடு இருந்த வேண்டும் இயக்கம் திமுக மட்டும்தான். ஞாபகம் வச்சுங்க, நாங்க தான் கூட இருப்போம். கம்பீரமாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பட்ட தலைவர் தான் நம்முடைய முதல்வர். அவர் ஆட்சி அதாவது கட்சி பொறுப்பேற்றதுல இருந்து நாடாளுமன்ற தேர்தல் 2 முறை நடந்தது. முதல் முறை தலைவருக்கு உடம்பு சரியில்லை, சுற்றுப்பயணம் செய்தாரு. 39 இடங்கள்ல நம்ம ஜெயிச்சோம், 40ல் பாண்டிச்சேரியோடு சேர்த்து. இப்ப 21 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நியாயம் போட்ட மாதிரி 40 சீட்டை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே ஜெயிக்கல. தமிழ்நாட்டில் மற்ற தலைவர்கள்லாம் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு 40 இடங்களையும் கைப்பற்றிய தலைவர் நம்ம தலைவர் இல்லையா? சட்டமன்ற தேர்தல் நடந்தது, எல்லா பெருமையான இடங்களை பிடித்து ஆட்சி முடிச்சிருக்கிறோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் 2 கட்டமா நடந்துறாங்க. 90% இடத்தை பிடித்து கீழே இருக்கிற ஊராட்சி மன்றத்திலிருந்து மேல இருக்கிற மாநகராட்சி வரை தம்பி நம்ம மேயர் மாதிரி ராஜா சொன்னார்ல 50% இல்ல, கிட்டத்தட்ட 60% பெண்கள் சொன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தி 90% இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகையை சூடி தந்தவர் நம்முடைய தலைவர். அது மட்டும் இல்ல, 6 இடைத்தேர்தல் நடந்தது. மொத்த இடைத்தேர்தலில் திமுக தான் ஜெயித்தது. ஆக இவர் பொறுப்பேற்று இதுவரை கட்சித் தலைவராக பொறுப்பேற்று அனைத்து தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெற செய்த தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று நீங்க மறந்துவிட. தமிழ்நாடு முழுவதும் பாதி இடங்களில் கலைஞர் கொடியேற்றிருந்தாருன்னா மீதி பாதி இடங்களில் கொடியேற்றியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஞாபகம் வச்சுங்க, சாதாரண ஆள் இல்ல. கலைஞரே சொல்லியிருக்க உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் தான் ஸ்டாலின் வந்து தலைவரே சொன்னார். எனக்கு இந்த காயில வாங்கி இந்த காயில விட்டு போயிடாதீங்க, மனசுல நல்ல இருக்கணும். இப்ப கட்சிலாம் சிலெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம வீட்டுல கூட 2 பேர் ஒருத்தன் ரசிகரா இருப்பான், சோறு போடாத திமுக ரசிகராயிரு, ஆனா கட்சியில இருக்கணும்னு சொல்லு. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இப்ப 2026 தேர்தல் வந்து போகுது. தலைவர் 200 தொகுதியில் ஜெயிக்கணும்னு நமக்கு எல்லாம் உத்தரவிட்டிருக்கிறார். ஜெயிக்க போறோம். நேற்று கூட செங்கல்பட்டில் முந்தானத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எங்களுக்கு முந்தானம் தான் தெரியுது. மொத்த பேர் வந்துட்டாங்க ஊர்ல எல்லாம். தலைவர் போகவே முடியல. திருக்கழிக்குண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,50,000 பேர், செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர். அங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு, இங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அது இல்லாம நலத்திட்ட உதவியில் ஒரு 70,000-80,000 பேர் வந்துக்கிறாங்க. ஆக மக்கள் மத்தியில நம்முடைய ஒப்பற்ற தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அது காரணம் அவர் செய்யற திட்டங்கள் தான். அதனால 2026 மீண்டும் திமுக ஆட்சி வர்றோம்,
நான் அமைச்சரா வரணும், ராஜா எம்எல்ஏ வரணும்னா கிடையாது. இந்த ஆட்சி வந்தாதான் ஏழை மக்கள் வாழ முடியும். கீழ்மன்றத்தில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னு சொன்னா திமுக ஆட்சி வரணும். அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கு. அதில் வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களெல்லாம் அன்போடு கற்றுக்கொள்வது ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.